இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பதிவானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. விருச்சக ராசிக்கு தீபாவளி அப்பொழுது ராசிகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாகவும் அதன் முழு விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். இப்போ தீபாவளி பிறகு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது. தீபாவளி என்பது எல்லோருடைய வாழ்விலும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் தரக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்குது. அதனால் இப்போ விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது. இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு வக்கரமும் சனி வக்கரமும் போன்ற நிகழ்வுகள் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பல சிக்கல்கள் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனதிலும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க. இதுதான் இப்போ தீபாவளி அப்படின்னும் பொழுது இனி வரக்கூடிய ஒரு மாற்றம். ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகைக்கு அப்புறம் எப்படி ஒரு வாழ்வாதாரம் மாறுதுன்னு பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் மனதுக்கு ஏற்றாற் போல உங்களது வாழ்வு மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரார். தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு அப்படிப்பட்ட பலன், தீபாவளியில் இருந்து தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதிக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பல மடங்கு மாற்றங்கள் இருக்குங்க, முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன். அப்போ நம்ம அவசியமாக முயற்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். அதே போல் சொத்து, குடும்பம் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சொத்து நமக்கு வேணும்னாலும் சரி, குடும்பம் நமக்கு வேணும்னாலும் சரி, சில இடங்களில் ரொம்ப ரொம்ப மெதுவாக கவனமாக எதை செய்தாலும் ஆழ்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா சில நேரங்களில் அது சுப பலன்களை தராமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். பேசும்பொழுது மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. விருச்சகத்திற்கு அதே போல் சனி வக்கரத்தில் இருப்பதனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. இப்போ மாறப்போகிற டைம் வந்துருச்சு, இருந்தாலும் நவம்பர் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவே மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அருமையான நேரங்க, அருமையாக இருக்கும். முதுகு, தலை, இடுப்பு அந்த மாதிரியான இடங்களை மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கணும். டக்குன்னு தலையில் இடிச்சுக்கிறது, தலையில் அடிப்படுறது, முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் உடனடியாக பார்க்கணுங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால சில சங்கடங்கள் உருவாகக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது. இருந்தாலும் பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை. பண வரவை கொடுக்குறாரு, தொழில் மாற்றத்தை கொடுக்குறார், தொழில் வளர்ச்சியும் கொடுக்குறார். இந்த தொழிலேருந்து வேறு தொழில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதே போல் இருக்கிற தொழிலையே நான் சரியாக முறையாக அமைச்சிக்க முடிவு பண்ணிட்டா அப்படின்னா அதுவும் உங்கள் விருப்பம். அப்போ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் தரக்கூடியதாக தான் இருக்கார். உடம்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடல் ரீதியான சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பதனால கொஞ்சம் அந்த இடத்தில் கவனம் தேவை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தராருங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. சூரியனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னாக்கா, பல இடங்களில் நீங்கள் பட்ட பாடுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டிருக்காது. நிறைய செஞ்சுருப்பீங்க, ஆனால் உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களை விட செய்யாமே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்கோ மரியாதையோ கிடைச்சிருக்கலாம். அது உங்களுக்கு மனக்கவலையாக இருந்திருக்கும். ஆனால் தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் பாருங்கள். மற்றவங்களாம் உங்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. மனதால் இது நாள் வரையும் யாரெல்லாம் உங்களை சரியாக பேசாமல் சரியான அங்கீகாரம் கொடுக்காம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உரிய பலனை கொடுக்கக்கூடிய தருணங்கிறதுனால உங்களை உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பையெல்லாம் சூரியன் கொடுக்குறாருங்க. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம், மரியாதை கிடைக்கும். நண்பர்களிடையே இருக்கக்கூடிய சின்ன வாக்குவாதம், பிரச்சனைலாம் போயிட்டு அவங்களுடைய ஆதரவு ஏற்படும். நட்பு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க. செவ்வாயை பொறுத்த வரையிலும் உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சுமூத்தாக முடியறதுக்கான காலம் இது.
உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். எந்த சொத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும். அதே போல் உறவுகளால் இருந்து வந்த இது நாள் வரையிலும் இருந்து வந்த மனஸ்தாபம், கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கிடும். இரத்த பந்த உறவுகள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குங்க. பங்காளி மாதிரியா நடந்துக்கிறாங்க, எப்பயுமே ஒரே பகையாகவே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்களுடைய அனுசரணை ஏற்படும். உங்களுக்கும் நீங்கள் வந்து சரியாக நடந்து கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கும். ஓரளவுக்கு இது மன மகிழ்ச்சியை தருதுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக விருச்சகத்துக்கு இருக்குது. இல்லைங்க நான் ப்ரைவேட் கம்பெனியில் கவர்மெண்ட்டில் தாங்க வேலை பார்க்குறேன், இது எப்படி இது நாள் வரையும் நீங்கள் வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்களோ அதே அமைப்பை தான் செவ்வாய் கொடுக்குறார். ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அது நல்லா தெளிவாகவே இருக்கும், உங்களுக்கே புரியும். தொழிலில் வேறு ஒரு மாதிரி நல்ல புதுமையெல்லாம் செய்வீங்க, தொழிலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பை வந்து செவ்வாய் பகவானும் கொடுக்குறார். உங்களால் பல பேருக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது. வேலைக்கு ஆட்களை சேர்க்கறது, அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அந்த உணவு வந்து போய் சேர்ற மாதிரி எல்லா அமைப்பும் வந்து இப்போ நல்ல அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, உங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்குது. புதன் பகவான் உங்களுக்கு நிறைய முன்னெச்சரிக்கையை கொடுக்குறாருங்க. ஏதாவது செய்யணுன்னா நிறைய ஆலோசனை பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, மாதிரி இருக்க மாட்டீங்க, நிறைய சிந்திப்பீங்க. சரியான முடிவுகள், தீர்க்கமான முடிவுகள், அலட்சியம் இல்லாத முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய தருணங்களாக புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். நிறைய யோசிப்பீங்க, சரியாக இருக்கா, நம்ம செஞ்சு ஏற்கனவே நிறைய லாஸு, இதில் திருப்பி நம்ம ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுல தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான ஒன்று தாங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து முயற்சி பண்ணால் சாதகம். இல்லை நான் கடன் வாங்கி ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமா பார்க்குறேன் அப்படின்னா அது வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருக்கார். அவர் வந்து முழுசாக திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்கள் எந்த வித முயற்சியும் பண்ணாதீங்க. உங்கள் கையில் இருக்க பொருளை வச்சு மட்டும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு மாதம் தானே எல்லாம் சரியாக போயிடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். எடுத்த கவுத்தன்னு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க, உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்குறாங்க. நிறைய மாற்றம் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஏதோ இப்போ ஒரு பண்டிகை வருது, தீபாவளி வருதுன்னா அதை எப்படி நீங்கள் வந்து எதை மாதிரி பண்ணணும், எதெல்லாம் செய்யலான்ற ஒரு ஆலோசனை, ஒரு அந்த இடத்த வந்து சந்தோஷமாக நிரப்பி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தருணமாக விருச்ச ராசிக்காரர்கள் மாற்றுவீங்க. கையில் பணமே இல்லைங்க, எப்படிங்க தீபாவளி கொண்டாடுறதுனே தெரியலங்க, தன்னால் நடக்கும். இறைவன் இருக்கிறாரு நம்புங்க, அதுவாக இயற்கையாகவே நடக்கும், வழிகாட்டுதல் இருக்கும். நீங்கள் நினைங்க மனசார நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியாக நான் தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வழிவகையை இறைவன் செய்வார். இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவமே. சிலர் புரியல, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு என்னென்னோ சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இறைவன் நினச்சா தான் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ராகுவும் கேதுவுமே கொடுக்குறாங்க. நிறைய வந்து மனதுக்கு வந்து இப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ஒன்றுத்தில் மட்டும் கவனம் வேணுங்க, பழைய பிரச்சனைகளை திருப்பி யோசிக்காதீங்க. பழைய பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சு போன கதையை ஏன் பேசுகிறீங்கன்ற மாதிரி நீங்கள் அதை விட்டு விலகி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தூண்டிவிடக்கூடிய தருணமாக கேது பகவான் இருக்கார். பகைமை கொஞ்சம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களாக இருக்கும். அதெல்லாம் இதை எப்படி சரி பண்ணணும், இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு புதிய சவால்களை சமாளிக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது. பிரச்சனை இல்லை, ஆனால் அதை நீங்கள் பிரச்சனையாக்கிக்காமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லதுங்க. சில விஷயங்களை கண்டு காணாமல் விட்டுடுங்க. சண்டைக்கு வரவங்கிட்டலாம் நம்ம திருப்பி சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடுன்ற எண்ணம் இருந்தால் விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலமும் சுபகாலம்தான். வீம்புக்கு அவங்க வராங்க நீங்களும் சண்டை போட்டிங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு நிம்மதி நிச்சயமாக கெட்டுரும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆள் தான், டக்குன்னு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவீங்க. இதனாலேயே உங்கள் உடல்நிலை பாதிப்பெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த இடத்தில் நீங்கள் அது மாதிரி கோவப்பட்டு உங்கள் உடம்பு மனசு எல்லாத்தையும் காயமாக்கி வச்சுருக்கீங்கன்னு. நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. நமக்கு கோபம் வரும், பரவாயில்ல வந்துட்டு போகுது, அதை அடக்க முயற்சி பண்ணுறவங்க தாங்க சாதாரண வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். நம்ம கோபத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். எதிர்க்கருந்து பேசுகிறவங்க பைத்தியமாக கூட நினச்சிக்கோங்க, பரவாயில்ல, அது பைத்தியம் பேசிட்டு போகுதுன்னு விட்டுடுங்க. அவங்க பேசுகிறாங்க, நம்ம பேசலைன்னா எங்கே தாழ்ந்து போயிடுவோமோன்ற ஒரு எண்ணத்தில் திருப்பி பேசும் பொழுது அதுதாங்க அங்கே பெரிய பிரச்சனையாகி இதில் யார் பைத்தியன்னே தெரியாமல் போயிடும்.
அதனால் சில இடங்களில் அமைதியாக இருப்பதும் சாதுரியமாக நடப்பதும் விருச்சகத்திற்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. கேது இப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா வக்ர பயிற்சியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சவால்களாக இந்த காலம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது மனக்குறையே தீர்ந்துருங்க. பல மனக்குறைகள் இல்லை ஏதாவது நமக்கு வேணும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களை முயற்சி எடுக்க தூண்டக்கூடிய அமைப்பாக இறைவன் உங்களுக்கு செயல்படுத்துவார். அதனால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது. கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கவனம் வேணுங்க. அதே போல் எந்த ஒரு பணிகள் எடுத்து செய்தாலும் உடனடியாக முடியாது. கொஞ்சம் இழுபறி காலமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கிறது நல்லது. ஆனால் முடிய ஆரம்பிச்சதுன்னா கடகடன்னு முடிஞ்சிடும். ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. சரியாக போயிடும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அது நஷ்டமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொறுமையாக இருங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய தருணம் தாங்க இது. அதே போல் விருச்சக ராசிக்கு தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவர் தாங்க முக்கியமான ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கார். இந்த வருடம் உங்களுக்கு மாற்றத்தை பல மடங்கு ஏற்படுத்துகிறவர் சுக்கிரன் தான். நல்ல ஒரு சாதகமான பலனை தரார். பண வரவு, வசதி, பேர், புகழ் எல்லா விதத்திலும் நண்பர்கள், உறவுகள், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துது. திருமண வாழ்க்கை உண்டாகுது. தீபாவளிக்கு பிறகு பாருங்கள், வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எளிமையாக வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு. மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறார். புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியவராக சுக்கிரன் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சாதகமான விஷயமா இருக்குதுங்க. சகோதர உறவுகள் இல்லை சகோதர வழிகளில் ஏதோ ஒரு உறவுகள், அதே போல் நட்பு, இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்களாம் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஒரு சந்தோஷம், நீ அதை செய், அதை பண்ணு, இப்படி இரு, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்க, எப்பயும் ஏன் வருத்தப்படுற, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களை அணுகிறார். எல்லாரையும் உங்களுக்கு அனுப்புகிறாரு. அப்போ அவர் செய்யும் பொழுது உங்களுக்கு மன மாற்றம் ஏற்படும். இதனால் வரை இருந்து வந்த கஷ்டம்லாம் அந்த படிப்படியாக குறைஞ்சிரும். சிலர் பேசும் பொழுதே உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், தன்னம்பிக்கை அதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணுன்னா என்ன பார்த்தீங்கன்னா, உடலை மட்டும் பார்த்துக்கோங்க. மிச்சப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். அப்படியே அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அது மனசு கஷ்டப்படும். அப்புறம் எனக்கு உடம்பு இப்படி இருக்கே அப்படின்ற வருத்தங்கள் இருக்குது. மிச்சப்படி உங்களுக்கு எந்த வித பாதகங்களும் கிடையாதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இந்த தீபாவளி அமைச்சு கொடுக்குது. இது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. இந்த பண்டிகையானது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய மாற்றத்திற்குரியதாக இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் தாங்க.